உழைப்பையும் பார்த்து தான் நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோமே தவிர, இந்த கூட்டணியில இருக்கிறதுனால எங்களுக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு நயா பைசா கூட எங்களுக்கு லாபம் கிடையாது. நாங்கள் இருப்பது இந்த தேசத்தின் நலனுக்காக. அவர்கள் எங்களை ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க. நாங்க முழுக்க முழுக்க இந்த தேசத்திற்காக, இந்த தேச நலனுக்காண்டி அங்க இருக்கோமே தவிர, எங்களுக்கு நாங்க எவ்வளவோ கோரிக்கை வச்சாலும், ஒரு கோரிக்கை கூட இதுவரைக்கும் எங்களுக்கு நிறைவேத்தி குடுத்ததில்ல. இருந்தாலும் நாங்க அவங்களோட பயணிக்கிறோம். அதனால நான் மனசு விட்டு பேசணும்னா நெறைய பேசிருவேன். அந்த அளவுக்கு நான் அந்த 2016 மட்டுமல்ல, என்னுடைய வளர்ச்சி என்பது 1991. என்னோட பேஸே இவங்களோட தான். எங்களுடைய பயணமே இவங்களோட தான். இப்போ வரைக்கும் கூட்டணியாயும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு கூட்டணியாயும் இவங்களோட தான் பயணிக்கிறேன். என்னை நீண்ட நெடிய பயணம். திருமாலிஞ்சி சாப்பிட்றாருன்றக்காண்டி இவங்க எச்சி இலையில சோறு போட பார்க்குறாங்க. அது எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட முடியும்? ரொம்ப இதெல்லாம் நான் நெறைய பேசணும்னா நெறைய பேசிருவேன் நானு. வேணாம் நாகரிகம் கருதி நான் பேசல. பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா பேசுவேன். உடைச்சு பேசுவேன். என்னென்னலாம் இந்த கட்சியில நடக்குதுன்றத. ஆனா இது தேசிய தலைமைக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறாங்க? எதுக்கு இந்த இன்னைக்கு இப்போ வரைக்குமே பாரத் மாதா கி ஜெய் கோஷம் நான் கட்சி ஆரம்பிச்சு ஃபார்வர்ட் பிளாக் சித்தாந்தம் இருந்தாலும் இன்னும் எங்க கட்சிக்காரங்களுடைய கோஷம் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். இன்னைக்கு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, பாரத் மாதா கி ஜெய் சேவ் கோஷம் போடாமல் போடலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பாரத அன்னை வாழ்ந்தாதானே நீங்க நாளும் வாழ முடியும். அப்படி ஒற்றை சித்தாந்தங்கள் உள்ள ஆட்கள் எல்லாம் இப்படி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சின்றது இந்த இழப்பு எங்களை போன்றவர்களுக்கு. ஏன்னா இந்த உலக அரங்கில் இந்தியா தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரணுன்றக்காண்டி எத்தனை ஆண்டுகள் நாங்கள் 124 வழக்கு என் மேல. அந்த வழக்குகள்லாம் வாங்கி நாங்கள் எதுக்காண்டி இந்த கூட்டணியில் இருந்தோம்? ஏன்னா சொந்த வழக்கு இல்லை, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா பேசியதுனால, இந்த திராவிட கும்பலை நாங்கள் வஞ்சதுனால எங்கள் மேலே வழக்கு. எதுக்காக நாங்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தோம்? சிறைவாசம் எத்தனை நாள்? பெத்த பிள்ளைகளை விட்டு என் பிள்ளை டெலிவரி டயத்தில் கூட நான் ஜெயிலில் இருந்தேன். இந்த சித்தாந்தம் இந்துத்துவா சித்தாந்தத்தினால. நாங்கள் சித்தாந்தவாதிகளை சுரண்டக்கூடாது. நாங்கள் பேசக்கூடிய இந்துத்துவான்றது சமூக நீதிக்கான இந்துத்துவா. இஸ்லாமியர் நாட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிற இந்துத்துவா இல்லை, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இந்துத்துவா இல்லை. நாங்கள் சொல்கிற இந்துத்துவான்றது சமூக நீதிக்கான இந்துத்துவா. அந்த இந்துத்துவா பேசக்கூடிய சித்தாந்தவாதிகளை சும்மா எங்களை சுரண்டுறது, இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பாஜகவில் நிகழ்து. நாங்கள் பாஜகவில் தான் இன்று வரைக்கும் நீடிக்கின்றோம். நாங்கள் தமிழக பாஜகவை நம்பி இல்லை, தேசிய பாஜகவை நம்பி இருக்கிறோம். அது எங்களுடைய பிரதமர், நாட்டின் பிரதமர், எல்லோருக்குமான பிரதமர் ஆட்சி இந்த நாட்டிலே தொடர வேண்டும், தமிழகத்தில் அவருடைய ஆட்சி மலர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை என்பதனால் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் கூட்டணி